நிச்சயம் கிடைக்கும். இவளை என்னுடைய சகோதரி என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமை கொள்கின்றேன். மானசாவின் இந்த அத்தியாயத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நாம் அனைவரும் இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாமா? இந்த நல்ல விஷயத்தை நந்திக்கும் நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அனைத்தும் சரியாகிவிட்டதென்று. நந்தியும் மற்றும் கணங்களும் மானசாவை பார்ப்பதற்கு அவர் நிச்சயமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். மகாதேவா, நான் என்ன செய்வது? என் மனதில் இருக்கும் பயத்தை எப்படி போக்குவது? நீ உன் மனதில் அச்சம் கொண்டு கவலையுற்றிருக்கிறாய். எனினும் அதன் காரணத்தை நீ அறியவில்லை. ஆனால் நீ ஒரு மகா காளி. அழிவிற்கான அர்த்தத்தை நீ நன்கறிவாய். உன் கேள்விக்கான பதில் உன்னிடமேயே இருக்கிறது. நீ விரும்பினால் எதிர்காலத்தையும் உன்னால் கணிக்க இயலும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நல்ல முடிவு வரவில்லை என்றால்? சங்கடங்கள் எதுவானாலும் சரி, எம் மார்க்கத்தை தேர்வு செய்தாலும் சரி, நடக்க வேண்டியது நிச்சயம் நடந்தே தீரும். நாம் நமது சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்காகவே என்பதை நான் அறிவேன். ஏனெனில் சக்தியின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் அவனை அழித்தது. அவன் அழிவு சாதாரணமாக நடந்துவிட்டது. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று இருக்கிறது. தந்தையே, எனக்கு தோன்றியதை நான் கூறினேன். உங்களிடமிருந்து தங்களின் எண்ணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எதிலும் தலையிட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் செய்ய வேண்டியதை நான் செய்து விட்டேன். தாங்கள் எனக்கு உதவி புரியலாமே? ஒரு தாயின் மனது தனது குழந்தைகளின் விஷயத்தில் நல்ல யோசனைகளையே தரும். மனதில் கவலை கொண்டது இயல்புதான். எனினும் நீ எடுக்கும் முடிவில் நான் தலையிடக்கூடாதென்றே மௌனம் காத்திருந்தேன். தாங்கள் இவ்வாறு கூறுவதற்கு என்ன அர்த்தம்? அப்படியென்றால் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் கணேசா? நீ ஏன் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாய்? உன்னுடைய இந்த முடிவினால் அழிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதோடு நம்மால் எப்படி அவனை அழிக்க இயலும்? தமையா, நிச்சயமாக ஏதேனும் நமக்கு வழி கிடைக்கும். எப்படி கணேசா? என்னை ஒரு பெண் திருமணம் செய்ய ஏற்றுக்கொள்ளும் வரை நீ காத்திருப்பாயா? எந்த பெண் ஏற்றுக்கொள்வாள்? தமையா, தந்தை கூறினார்கள் அல்லவா, இந்த கேள்விக்கான பதில் சிந்தனையில் அல்ல, செயலில் தான் இருக்கிறது. காப்பாற்றுங்கள்! இது யாருடைய குரல் தமையா? காப்பாற்றுங்கள் தந்தையே! தேவசேனா, கணேசா, நீ சென்று தேவாந்தக்கை தடு. தாயாரும் தந்தையும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள். நான் தேவசேனாவை காப்பாற்றுகிறேன். சரி தம்மையா. தந்தை சொன்னது பாதாள உலகம், அதன் பிறகு தேவ உலகம், அதன் பிறகு அனைத்து உலகமும் தாக்கப்படும். மகாதேவா, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? ஏதேனும் வழி இருக்கிறதா? மகாகாளிதான் நம் அனைவரையும்
இந்நிலைக்கு ஆளாக்கியவள். நாம் செல்ல வேண்டிய மார்க்கத்தை அவளே உருவாக்குவாள். ஒருவேளை இப்பிரபஞ்சமே அழிவதென்றால் என்ன செய்? பார்வதியின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உலகம் அழிவுறும் நிலை ஏற்படும் பொழுது இவ்வுலகையே ரட்சிக்க ஓர் உபாயத்தை கொண்டிருப்பாள். அந்த இடத்திலிருந்தே புதிய ஆரம்பம் உருவாகும். இப்பொழுது என் மனம் ஏன் பதட்டம் அடைகிறது? இனிதான் எந்த சங்கடமும் இல்லையே. இதை பற்றி நான் மகாதேவரிடம் ஆலோசிக்க வேண்டும். மகாதேவா, தாங்களே இங்கு வந்து விட்டீர்கள். தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன். மகாதேவா, அனைத்தும் முழுமையடைந்த நிலையில் ஏன் என் மனம் அமைதியாக இல்லை? ஏதோ எதிர்பாராத ஒரு பேரழிவு உண்டாகப் போகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. மகாதேவா, மகாதேவா, நான் எப்படி என்னை சமாதானப்படுத்திக் கொள்வது? கவனமானது உலகத்தை ரட்சிப்பதிலேயே இருக்க வேண்டும். எனினும் நிகழ்காலத்திலும் இருப்பது அவசியமென்று உரைத்திருக்கிறாய். சிக்கலான சங்கடங்கள் வரும் சமயத்திலும் ஆனந்தமாக இருப்பது எவ்வாறு என்பது நீ எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை நான் மறவேன் கௌரி. இதுவரை நடந்ததில் இது மிகப்பெரிய சோதனையாக அமையும். இந்த சோதனைக்கு முன்பாக உன்னுடைய கணவனாக நான் இருப்பதால் உன்னுடன், அதாவது எனது சக்தியுடன் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இன்று நான் தங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நாராயணர் லக்ஷ்மி எப்பொழுது இணைந்திருந்தும் அதனால் வரும் அனைத்து சங்கடங்களையும் எதிரிகளையும் நாங்கள் அழித்திருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய முடிவு வந்துவிட்டது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் நாங்கள் இருவரும் இணைவதற்கு நீங்கள் ஏதேனும் வழியை கண்டறிந்து விடுவீர்கள். இல்லை,
அவள் கொடூரமாக அல்ல அழகாக இருக்கிறாள். நான் இவ்வாறு தான் கற்பனை செய்ய வேண்டும். இவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். பேரழகி.